கட்சி ஒற்றுமையாக இருப்பதற்கு யாருமே தடையாக இல்லை. அதை இந்த தொண்டர்கள் நன்கு அறிவார்கள், தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். பிரச்சனை உங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதுதான் பிரச்சனையினுடைய ஆரம்பமும் சரி, மையமும் சரி, இப்போது நடைபெறுகிற இந்த விவகாரமும் சரி. எத்தனை முறை சமாதான பேச்சுவார்த்தைகள் தலைமையினுடைய நேரடியாக நடைபெற்றது என்பது நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் ஒரு நிமிடம் தெய்வத்தை சாட்சியாக வைத்து உங்க மனசாட்சியிடம் கேட்டுப்பாங்க. அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்களுடைய உத்தரவு கிழங்க உங்களுடைய மருமகன் நீங்கள் பெற்றெடுத்த அருமை மகள் எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அவர்களுடைய இல்லங்களிலே நேரிலே வந்து இரவு முழுவதும் பேச்சுவார்த்தை நடத்துகிற போது கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அது வலிமையாக இருக்க வேண்டும். இது அம்மாவுடைய கனவு. அம்மா உழைத்து உயிரை கொடுத்து உருவாக்கிய இந்த இயக்கம், கோடான கோடி தொண்டர்கள் உதரத்தை சிந்தி வளர்த்த இந்த இயக்கம். உங்கள் ஒருவருக்காக இந்த இயக்கத்தை நீங்கள் பலி கொடுத்து விடாதீர்கள். உங்கள் ஒருவருக்காக, உங்கள் ஒருவரின் அதிகாரத்திற்காக இந்த இயக்கத்தை நீங்கள் சிதைத்து விடாதீர்கள் என்று எத்தனை முறை எத்தனை மூத்த தலைமை கழக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேர்களும், இது ஆண்டவன் சாட்சியாக சத்தியம். இதுவே பொய் இருக்குமானால் அவரை மறுத்து சொல்லுங்கள். நான் இன்னும் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். ஆகவே கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் கட்சி அம்மாவினுடைய புகழை, புரட்சி தலைவர் மன்னாரி மன்னன் பாரத ரத்னாவுடைய புகழை புரட்சி தலைவர் எடப்பாடி தலைமையிலே இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு மேலே இது வலிமையோடு கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் எந்த விதமான தயக்கம் யாருக்கும் இல்லை. அதில் மாற்று சிந்தனையும் யாருக்கும் இல்லை. ஆகவே ஒற்றுமைக்காக ஏதோ தடையாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி இன்னும் அப்பாவி தொண்டர்களை நீங்கள் ஏமாற்ற வேண்டாம். இத்தனை சோதனைகளை தவிர வேறு யாருக்கும் இந்த சோதனைகளை எல்லாம் நீங்கள் ஏற்படுத்தியதான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இப்போது ஏற்பட்டிருக்கிற சோதனைகள் எல்லாம் நீங்கள் ஒரு நிமிடம் மனசாட்சியோடு தெய்வ சாட்சியோடு சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஏற்படுத்தியதானே தவிர இது வெளியிலிருந்து யாரும் எந்த சோதனையும் ஏற்படுத்தவில்லை. ஆகவேதான் இன்றைக்கு நான் இப்போதும் சொல்லுவேன், மனசாட்சியோடு சொல்லுவேன். புரட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆணையிட்டால் இந்த நிமிடமே என்னுடைய சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் பொறுப்பு, மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பு, சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு, கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை பொறுப்பு அத்தனையும் கட்சியுடைய எதிர்காலத்துக்கு, கழக தொண்டருடைய எதிர்காலத்துக்கு, தமிழ்நாட்டின் நன்மைக்கு, வெற்றிக்கு நான் பொறுப்பிலிருந்து விடுவித்துக் கொள்வது என்று புரட்சி தமிழர் ஆணையிட்டால் நான் இந்த நிமிடமே தயாராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் அவ்வாறு இல்லையே. உங்களுக்கு பதவி இல்லை என்று சொன்னால் ஒற்றுமைக்கு பந்தோம், கட்சிக்கு பந்தோம் என்று சொல்லுகிறீர்கள். மனசாட்சியோடு சொல்லுங்கள். பலாபலத்தில் நிற்பதற்கு யார் தான்? நீங்கள் பதவி ஆசையினாலே மத்திய அமைச்சர் ஆகிவிடலாமா என்று கூட அந்த ஆசை என்ன என்பது எனக்கு தெரியும். என்ன விவரங்கள் எல்லாம் பேசப்பட்டது, எல்லா விவரங்களும் எனக்கு தெரியும். அரசியல் நாகரிகம் கருதி நான் அதை சொல்லவில்லை. ஆகவே நான் சொல்லவும் மாட்டேன். அது நாகரிகம் மட்டுமல்ல, தலைமை நம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கும் அது உகந்தது அல்ல என்கிற காரணம். நீங்கள் பேசுவதெல்லாம் உண்மை என்று நினைப்பது. எத்தனை நிலைப்பாடு மாறி இருக்கு. என்னை நிலைப்பாடு மாறியவனாக சொல்லுவேன். நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, கட்சிக்கு, தலைமைக்கு, இரட்டை இலை சின்னத்திற்கு தலைமை தாங்குவதை வழிமொழிந்து முன்மொழிந்து பாராட்டி பேசியதும், அவர்களுக்கு துணை நின்றதும், அவர்களுக்கு விசுவாசமாக பணியாற்றியதும், அவர்களுக்காக உயிரையும் பணிய வைத்து பணியாற்றுவதும், உயிரை தியாகம் செய்வதற்கும் தயார் என்று சொல்வது அது மேடை பேச்சு அல்ல. அது என் உதரத்திலிருந்து வருகிற பேச்சு, சத்தியமான பேச்சு.